கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? ஒன்று, கொத்து கொத்தாக கொட்டும் தலைமுடி. இரண்டாவது, முகத்தில் வரக்கூடிய பருக்கள் மற்றும் கரும்புள்ளிகள். இதற்காக நாம் எத்தனையோ கெமிக்கல் ஷாம்புகளையும் ஃபேஸ் வாஷ்களையும் காசு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் பலன் என்னவோ பூஜ்யம்தான். ஆனால் இன்றைக்கு பலரும் மறந்து போன 1400 வருடங்களுக்கு முன்பே நம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு அற்புதமான வழி மருத்துவம் நம்மிடம் இருக்கிறது. அதுதான் சித்திர் இலைகள். தமிழில் இதனை இலந்தை இலை என்று சொல்வார்கள். வெறும் ஆன்மீக தூய்மைக்கு மட்டுமல்ல, கூந்தல் மற்றும் சரும பராமரிப்பிற்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்று நவீன அறிவியலும் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. அது என்ன? இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். முதலாவதாக, இந்த சித்தர் இலைக்கு இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனில் சித்ரத்துல் முன்தஹா, எல்லை மரமான இலந்தை மரம் என்று விண்ணுலகில் இருக்கும் ஒரு மரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 4 தடவை குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்லாமல் தூய்மை என்று வரும்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இலையைத்தான் பயன்படுத்த பரிந்துரைத்துள்ளார்கள். ஜாமியா திர்மிதி 605வது ஹதீஸில் பார்க்க முடிகிறது. கைஸ் பின் ஆசிம் ரலி அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய போது நபி அவர்கள் அவரை தண்ணீர் மற்றும் சித்தர் இலந்தை இலை கொண்டு குளிக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதே போல சஹி அல் புகாரி 1263வது ஹதீஸில் நபிகளாரின் மகள் மரணித்த போது பெண்களிடம் அவரை தண்ணீர் மற்றும் சித்தர் கொண்டு நீராட்டுங்கள் என்று கூறினார்கள். அன்று சோப்பு ஷாம்பு இல்லாத காலத்தில் உடலையும் தலைமுடியையும் தூய்மைப்படுத்த நபிகளார் காட்டி தந்த சுன்னத்தான வழிமுறைதான் இந்த சித்தர் இலை பயன்பாடு. சரி, 1400 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை இன்றைய நவீன அறிவியல் எப்படி பார்க்கிறது? ஆய்வக ஆய்வுகள், லேபரேட்டரி ரிசர்ச் இந்த சித்தர் இலையை பற்றி வியப்படைய வைக்கின்றன. நாம் பயன்படுத்தும் கெமிக்கல் ஷாம்புகளில் சல்பேட்ஸ் கலக்கின்றார்கள். அது முடியின் இயற்கை எண்ணெய் பசையை அழித்து முடியை வறட்சியாக்குகிறது. இன்னைக்கு நாம கடையில வாங்குற 90% ஷாம்புகள்ல சல்பேட் கெமிக்கல் அதிகமாக இருக்கு. அதனாலதான் முடி வறண்டு போகுது. உங்கள எத்தனை பேர் ஷாம்பு மாத்தி அழுத்து போய் இனிமே கெமிக்கலே வேணாம்னு இயற்கை முறைக்கு மாறி இருக்கீங்க? ஆனால் சித்தர் இலையில் இயற்கையாகவே சாபோனின்கள் என்ற வேதிப்பொருள் அதிகமாக உள்ளது. இந்த இலைப்பொடியை தண்ணீரில் கலந்தால் கெமிக்கல் ஷாம்பு போலவே நுரை வரும். இது முடியின் ஈரப்பதத்தை உறிஞ்சாமல் அழுக்குகளை மட்டும் மென்மையாக நீக்குகிறது. தலைமுடியில் பொடுகு வர முக்கிய காரணம் ஷானிட் மலாசெசியா என்ற பூஞ்சைதான். சித்தர் இலையில் உள்ள ஆண்டி ஃபங்கல் குணங்கள் அதிகமாக இருக்கின்றன. இது பூஞ்சைகளை வேரோடு அழிக்கிறது என்று மருத்துவ பரிசோதனைகள் கூறுகின்றன. இதில் உள்ள பிளேவோனாய்ட்ஸ் மயிர்கால்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடியை வேகமாக வளர தூண்டுகிறது. அது மட்டுமல்லாமல் இது சருமத்திற்கும் ஒரு இயற்கை மருத்துவ பொக்கிஷம். சருமத்தை பொறுத்தவரை இதில் பெட்டுலினிக் ஆசிட் அதிகமாக உள்ளது. இது முகப்பருவை உருவாக்கும் பாக்டீரியாக்களை அழித்து சருமத்தின் வீக்கத்தை குறைத்து முகத்திற்கு இயற்கையான பொலிவை தருகிறது. மேலும் இது முகத்தில் உள்ள அழுக்கு மற்றும் அதிக எண்ணெய் ஆகியவற்றை மென்மையாக நீக்கி சருமத்தை சுத்தமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்க உதவுகிறது. இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த சித்தர் இலையை நாம் எப்படி பயன்படுத்துவது? நாட்டு மருந்து கடைகளிலோ அல்லது ஆன்லைனிலோ சித்தர் இலைப்பொடி அல்லது இலந்தை இலைப்பொடி என்று கேட்டால் கிடைக்கும். அதை 2 முதல் 3 ஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்குங்கள். அது ஷாம்பு போல நுரைத்து வரும். இதனை தலையின் வேர்கால்களில் படும்படி தேய்த்து 5 முதல் 10 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள். பிறகு சாதாரண தண்ணீரில் அலசுங்கள். கண்டிஷனர் தேவையே இருக்காது. முடிப்பட்டு போல மாறும். முகத்திற்கு ஒரு ஸ்பூன் சித்தர் பொடியுடன் 1 ஸ்பூன் தேன் அல்லது தயிர் கலந்து பேஸ்ட் போல ஆக்கிக் கொள்ளுங்கள். இதனை முகத்தில் ஃபேஸ் பேக் போல போட்டு 15 நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவுங்கள். வாரத்திற்கு 2 முறை இப்படி செய்தால் முகப்பரு கரும்புள்ளிகள் மறைந்து முகம் பிரகாசமாகும். இனிமேல் சந்தையில் விற்கப்படும் விலை உயர்ந்த ரசாயனங்கள் நிறைந்த அழகு சாதன பொருட்களை தேடி ஓடுவதை நாம் நிறுத்துவோம். நம் பெருமானார் அவர்கள் காட்டி தந்த இயற்கையான சுன்னத்தான நபி வழி மருத்துவத்தை பின்பற்றி ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாகல்லாஹு கைரன்.